ஜார்க்கண்ட் பொறுத்த முன்னாடி ரமேஷ் கேட்டுடலாம். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் எது வெற்றிக்கா இருக்கு? இப்போ ரெண்டு பேருடைய பார்வை ஒன்று இருக்கு. இங்கேயும் பிரதமர் மோடிக்கான வாக்களிப்புன்னு அதை பார்க்கணும், தனியாக மாநில அரசுன்னு பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்றாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே இருக்கக்கூடிய வெற்றி என்பது ஷிண்டேக்கான ஒரு பாப்புலர் ஃபேஸாக இந்த 2 வருஷத்தில் ஆயிருக்காருங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதே போல் இந்த ஸ்கீம் 1500 ஸ்கீம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதை தாண்டி அவர் திரு நாகராஜ் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஹிந்துத்துவாவுக்கான ஆதரவு மனநிலை எப்போதுமே உண்டு, அது ஒரு வாக்குகளாக வந்திருக்கின்றார். எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாமே கலந்து தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா ஈச் ஒன் ஒவ்வொன்றும் வந்து ஆட் பண்ணிட்டே போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதனால தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லிடவே முடியாதுங்கிறது தான் ஃபேக்டர். இப்போ என்னன்னாக்கா எல்லாம் என்ன சொன்னாங்க, வந்தாங்க ஷிண்டே வந்து நிலையான இது கொடுக்க முடியாது பாருங்க, நடுவில் திரும்ப வந்து பிளவுகள்லாம் ஏற்படும் சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ள வந்து என்சிபி இதுல இருந்து இவர் வந்து அஜித் பவார் வந்து ஜாயின் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இவங்க 3 பேரும் எப்படி பண்ணுவாங்கும் போது அது ஒரு கண்டினியூவேஷன் இருந்து அந்த டேர்ம் நிறைவாயிருக்கு அப்படிங்கிறத பாயிண்ட் நம்பர் 1 பார்க்கும். ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதுவும் இந்த கடந்த இதுல வந்து பீரியட் ரொம்ப க்ளோஸ் டு எலெக்ஷன் இந்த பீரியட்ல வந்து நடந்திருக்கு, மக்களுக்கு பெருவாரியாக போய் சேர்ந்திருக்கும் போது அது பெண்களுடைய வாக்குங்கிறத வந்து ஒரு டேட்டா மட்டும் பார்த்தல சார். மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட்டா பிஜேபி வந்து 70+ இருக்கு. காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் 24.5, 78% போட்டியிட்ட 145 இடங்கள்ல 113 தற்போதைய நிலையில முன்னிலை வைக்கக்கூடிய பார்க்கிறோம். அதே போல காங்கிரஸ் வந்து 81 இடங்கள்ல 25 முன்னிலை அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து பார்க்கிறோம். ஸ்ட்ரைக் ரேட்டாவும் இன்னும் எண்ணிக்கை மாற்ற வேண்டியிருக்கும், பார்க்கலாம் நம்ம டேட்டாவா. இந்த இப்போ நீங்க அந்த கவுண்ட் சொன்னீங்க இல்லையா, ஓட்டு சதவீதத்தை வச்சு நான் சொல்றேன். அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ்லயே மேக்ஸிமம் ஓட்டு காங்கிரஸ் அதன் கூட்டணிகளுக்கு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% ஓகே. ஆனா மினிமம் பர்சன்டேஜ் பிஜேபியின் கூட்டணி கட்சிகளுக்கு வந்திருக்கிறது 42% மேல, 43% மேல. ஓகே, அங்கே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. சரி, இது வந்து நீங்க அப்படியே டைரக்டா வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் நீங்க அப்ளை பண்ண முடியாது, எல்லா கான்ஸ்டிட்யூன்சிக்கும் அப்ளை பண்ண முடியாதுன்னா கூட இண்டிவிஜுவல் இதுல வந்து நீங்க பார்க்கும்போது அதான் மராத்வாடா தவிர நான் சொன்னதுல மராத்வாடால கூட ஓரளவுக்கு எட்ஜ் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு தெளிவான ஒரு இது வந்து அட்வான்டேஜ்ங்கிறது இருக்கு, அதன் கூட்டணிகளுக்கு இருக்குங்கிறத பாக்குறோம். மும்பை அர்பன் அந்த ஏரியால மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா மட்டும் தான் நெக் டு நெக் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த இன்னும் டேட்டா இருக்கு, நம்ம அதெல்லாம் நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலாம். வேற டேட்டாஸ் இருக்கு. திரு அர்ணன்டா ஒரு ரொம்ப சுருக்கமா ஒரு பார்வை மட்டும் வாங்கிக்கிறேன். திரு அர்ணன், ஷிண்டே அஜித் பவார் 2 பேருமே ஃபேக்ஷனல் லீடர்ஸா பார்க்கப்பட்டாங்க. பிஜேபியோட சேர்ந்து அவர்களுடைய தலைமையை எதிர்த்து நின்னாங்க, ஆப்பர்ச்சுனிஸ்டா இருந்தாங்க அப்படிங்கிறது தான் விமர்சனமா இருந்தது. இது நியாயமா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இப்ப 2 பேருக்குமான மக்கள் ஏற்பு அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? தேர்தல் வெற்றியாக அதைத்தான் சொன்னேன். இதே மக்கள் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்கள நிராகரிச்சாங்க. நிராகரிக்கிற மாதிரி நினைவு சரியா இருக்கும் பட்சத்துல 48 தொகுதியில 30 தொகுதிகள் காங்கிரஸ் தானே, காங்கிரஸ் தலைமையிலான அணிதானே வெற்றி பெற்றது. இப்ப பாத்தீங்கன்னா நிலைமை மாறி இருக்கு சில மாதங்கள்லயே. அதற்கு பல காரணங்கள்ல இங்க ஒரு நண்பர் சொன்னதை பாஜக நண்பரால மறுக்க முடியல. என்னங்க இப்ப 25ஆம் தேதிக்குள்ளேயே அரசு அமைக்கணும், புதிய அரசு. இப்ப ரிசல்ட் வந்து என்னைக்கு சொல்லப்படுது? 23ஆம் தேதி சொல்லப்படுது. ஏன் இந்த தேர்தலை மட்டும் தனிச்சு நடத்தினாங்க? ஏன் ஹரியானாவோட சேர்த்து நடத்தலைங்கிற கேள்விக்கு அவர் ஆளுகிட்ட பதில் சொல்ல முடிச்சா பாஜக நண்பரால? அப்ப இந்த தேர்தல் ஆணையம் எப்படி பாஜகவுக்கு உதவி செஞ்சிருக்கு என்பது இது பட்டப்பகல் வெளிச்சம் போன்ற ஒரு உண்மை. 2வது பாயிண்ட் நான் சொன்னது, அங்கே நடந்த அந்த முஸ்லிம் எதிர்ப்பு, சிறுபான்மையோர் எதிர்ப்பு பரப்புரை என்பதை நான் ஆதாரத்துடன் சொன்னேன். அதையெல்லாம் பாஜக நண்பரால மறுக்க முடியல. அவர் நேரம் தமிழ்நாடுக்கு வந்துட்டாரு. தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம், யாரு தப்பா பேசுறான்னு நாங்க ஏற்க போறது இல்ல. ஆனா இப்ப மகாராஷ்டிரா தேர்தலை பத்தி பேசுறா, நான் ஆதாரத்தோடு பேசுனா அதுக்கு இது எப்படி பதிலாகும்? இதெல்லாம் இதை கேட்கிற நேயர்களுக்கு தெரியும். இன்னும் கூட சொல்வேன், பிரதமருக்கு வெற்றின்னு இப்ப பாஜக காரர் சொல்றாரு. பிரதமருக்கு வெற்றி தான், நான் மறுக்கல. ஏன்னா அவருடைய கட்சி பாஜக அந்த அணிதான் வெற்றி பெற்றிருக்கு மகாராஷ்டிராவில். ஆனால் பிரதமர் அங்க போய் என்ன பேசினாரு? மிக முக்கியமா என்ன பேசினாரு தெரியுமா? அவுரங்கசீப்பை பத்தி பேசினாரு. ஞாபகம் இருக்குங்களா? பரப்புரை மகாராஷ்டிராவுல போய் இந்த நாட்டுடைய பிரதமருடைய பரப்புரை வந்து என்னன்னா அவுரங்கசீப்பு கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணின்னு பேசுறாரு.
இதெல்லாம் எவ்வளவு இதான பேச்சு. இதோடைய அர்த்தம் என்ன மக்களுக்கு தெரியாதா? இதைத்தான் நான் குறிப்பிடுறேன். இந்த வெறுப்பு உரை, இந்த பகைமை உணர்வை இந்திய மக்களுக்கு மத்தியிலேயே மதங்களுக்கு இடையே பகைமை ஊட்டுகிற இந்த விஷமத்தனமான பேச்சுக்களை இந்த நாட்டு பிரதம மந்திரியா பேசினாரு. வெற்றி வருதுங்கும் போது அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க விமர்சனங்களை வைக்கிறீங்க, பரப்புரையின் எதுவும் அவர் பரப்புரை இப்படி ஈடுபடலாமா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறது போக, தேர்தல் வெற்றிகளாக வரும்போது அதுதானே களத்துல நிற்கும். அதை எப்படி எதிர்கொள்றது? இப்ப நீங்க எப்படி எதிர்கொள்ளுங்க? நீங்க தேர்தல் வெற்றிக்காக எதுவும் செய்யலாம்னு போனா அது என்ன அரசியல் எனக்கு புரியல. தேர்தல் வெற்றி தாங்க, அதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் என்றால் அதன் காரணமாக மக்கள் நெஞ்சிலே விதைக்கப்படுகிற விஷம் அது எவ்வளவு கொடூரமானது. மக்களுடைய ஒற்றுமையை சிதைப்பது, மத நல்லிணக்கத்தை நொறுக்குவது, அதன் மூலமாகத்தான் நான் வெற்றி பெறுவேன், பார் வெற்றி, ஆகவே மற்றதெல்லாம் மறந்துடுனா அப்ப அதுக்கு பிறகு வரக்கூடிய பின்விளைவுகள் பற்றி இந்த நாட்டை ஆளுகிற கட்சிக்கு, அது மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சிக்கு அது பொறுப்பு இல்லைங்களா? இது என்ன நியாயம்? வெறும் வெற்றி பெற்றிருந்தானா சரி வச்சுக்கோங்க, அப்ப எதிர்காலத்தை அதை தீர்மானிக்கணும். அது நெடிய போராட்டம். நான் சொல்லுவேன், இதே பரப்புரையை தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக பாஜகவால ஏன் செய்ய முடியல என்பது என்னுடைய கருத்து. அதையும் அவர் பாஜக நண்பர் மறுக்கலாம். பாஜக இந்துக்களுக்கான கட்சி என சொல்லுகிறதை ஒழிய உண்மையில் அது இந்து வெகு மக்களுக்கான கட்சி அல்ல. இந்துத்துவாவுக்கான வெற்றின்னா அதையும் சொன்னாரு. இந்துத்துவங்கிறது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், இது வர்ணாசிரமவாதிகளுக்கான கட்சி, வர்ணாசிரமத்துக்கான வெற்றின்னு சொல்லுவேன் நானு. இது அடித்தட்ட இந்துக்களுக்கு என்ன பெரிய நன்மை செஞ்சுட்டாரு? இந்துத்துவாங்கிற ஐடியாலஜிக்கான வெற்றின்னு அவர் சொல்றாரு. அதை நம்ம பேச இல்ல இந்துத்துவாக்கு நான் ஒரு விளக்க உரை சொல்லுகிறேன். நீங்க சாதாரண மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்துத்துவானா இந்துத்துவா என்பது இந்துக்களுடைய எதிரான சிந்தனை, அது பிராமணியவாதிகள் வர்ணாசிரமவாதிகள் சிந்தனை. அதனால தானே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார் மோடிஜி. நாட்டுல விருப்பம் மட்டுமே விதைச்சு அரசியல் செய்யற முக்கியமான ஒரு தீவிர மோசமான கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு இவங்க பேசுற எல்லாமே இந்த நாட்டு மக்களுக்கு விரோதா, தமிழக மக்களுக்கு விரோதா, இந்து மக்களுக்கு விரோதா, இந்திய நாட்டு மக்கள், யாரு இஸ்லாமியர் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, சீக்கியர் இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான கட்சிகள் இவங்கெல்லாம். அதனாலதான் சில பேர் தேச விரோத கருத்துக்களை எல்லாம் தூக்கி சுமக்குறாங்க. இன்றைக்கு 370 ஆதரவுனால 58,000 பேர் கொல்லப்பட்டாங்க. நீக்கினா அதை ஏன் நீக்கினீங்கன்னு கேட்கிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு சிஏஏன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற ஒரு குடிமகனுக்கு பாதிப்பு இல்ல, வெளிமாநிலத்தில் வெளிநாடுகள் இருந்து வரக்கூடியவங்களை களை எடுக்கன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தா அதை எதிர்க்கிற கட்சி நீங்க கட்சி. இன்னைக்கு உங்களுடைய கூட்டணி ஆட்சியில இந்த தேசம் வளர்ந்திருக்கா? இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஆட்சியில இந்த தேசம் வளர்ந்திருக்கா? ரெண்டு விதமா உங்களுக்கு பிடிக்காத ரெண்டு விதமா ஒண்ணு வளர்ச்சி, இன்னொன்னு கொள்கை. சார் ரெண்டு விதமா சார். அவங்க என்ன சொல்றாங்க? போலரைஸ் பண்றீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சார், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிடிக்காத விஷயத்தை பேசுறவங்க எல்லாம் இந்த நாட்டுக்கு மோசமான. அப்படி இல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அது ரொம்ப சிறப்பான பிஜேபி விஷயங்களை விமர்சிச்சா தேச விரோதின்றோம்ல, அது மாதிரி ரெண்டு பேருக்கு வெவ்வேறு கருத்து. அப்படி இல்ல சார், பகை உணர்ச்சி சார். எங்க போனாலும் ராகுல் காந்தி என்ன பேசுறாரு? ஜாதி மதம் இத பத்தி தான் பிஜேபி பேசுறது இல்லையா? இத பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. பிஜேபி பேசுறது சார். ஒரு பிஜேபி பேசுறது இல்லையா? பினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டுக்கு முன்னாடி பால்கோவா கிண்டா கூட அதுல எத்தனை பேர் கிண்டுறது இல்ல, இந்த ஜாதி இருக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கீழ்த்தரமா நீங்க ஜாதி பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கீங்க.